மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வடகிழக்கு மாநிலங்கள் 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட போவதில்லை. அதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விடலாம், நாங்கள் அங்கே போட்டியிட மாட்டோம், போட்டியிட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மோடியினுடைய சாம்ராஜ்யம் சரிய தொடங்கி விட்டது. தேர்தலில் போட்டியிடவே வேண்டாம், அதை நைசா கூட்டணி கட்சிக்கு தள்ளிட்டு நம்ம ஒதுங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வட இந்தியாவிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பாஜகவினுடைய சரிவு இருக்கிறது. எந்தெந்த மாநிலங்கள் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். இன்னொன்று இவர்கள் கோட்டை அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, பாஜகவின் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத். அந்த குஜராத்ல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட மாட்டோம் என்று அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பின்வாங்குகிறார்கள். இவருடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளர்கள்லாம் 5 நடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில மாநிலங்களில் பாஜக வேட்பாளர்கள் ஆள விடுங்க சாமின்னு நினைச்சான், போட்டியிட மாட்டேன்னு தெரிச்சு ஓடுறான். பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட மறுத்து ஓடும் நிலை வட மாநிலங்களில் ஏற்பட தொடங்கிவிட்டது. பாஜக கட்சியாகவே வட மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களில் நாங்க போட்டியிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி தேர்தல் நிதி பத்திரங்களில் எந்த கம்பெனிக்கு இருந்து எவ்வளவு வாங்கினாங்க, அந்த கம்பெனிக்கு இவங்க எவ்வளவு ஆதாயம் கொடுத்தாங்க, அந்த விவரம் வந்துடுச்சு. அதை நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆடுவீங்க. இது இந்தியா முழுவதும் பரவ தொடங்கிவிட்டது. நான் எழுதி தருகிறேன், மோடியின் சாம்ராஜ்யம் சரிய தொடங்கிவிட்டது. விரிவாக பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வெறும் யூடியூப் சேனல் அல்ல, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். நாம் ஒன்றுபட்டு பாஜகவை எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செய்திக்குள்ள போலாம். 3 வடகிழக்கு மாநிலங்கள், மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா. மணிப்பூர்ல ஏற்பட்ட கலவரம் நமக்கு தெரியும் இல்லையா? பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதி, இழைக்கப்பட்ட கொடுமைகள், உலக நாடுகள் எல்லாம் கதறின. இந்த நிமிடம் வரை பிரதமர் மணிப்பூருக்கு போய் அந்த மக்களோடு நான் நிற்கிறேன் என்று ஆறுதல் சொல்லவே இல்லை. மாறாக மணிப்பூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார். இது மாதிரி இங்க நிறைய நடக்குதுன்னு பேசினார். அந்த மணிப்பூர்ல, நாகாலாந்துல, மேகாலயால பாஜக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகளை களமிறக்கி விட்டு அவர்கள் பின்வாங்க தொடங்கி விட்டார்கள். நீங்க தமிழ்நாட்டிலே நீங்க பார்த்திருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு. ஒரு வேட்பாளர், பாஜக சார்பில் இறக்கப்பட்ட வேட்பாளர் சொல்றாரு, முடியலங்க, எனக்கு உடம்புக்கு முடியலங்க, வேண்டான்னு சொன்னேன். இல்ல நீங்க கண்டிப்பா இறங்கணும்னு என்ன இறக்கி விட்டுட்டாங்கிறார். இன்னொரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் டிடிவி தினகரன், நான் 1 சீட்டு தாங்க கேட்டேன், எனக்கு 2 சீட்டு கொடுத்து விட்டாங்கிறாரு. ஏன்னா பாஜகவுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குது. போட்டியிடுவதற்கு அங்க என்ன இல்ல, ஆள் இல்ல, ரைட்டா? அதனால வேற வழி இல்ல. நீங்க நினைக்கலாம் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இறக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு பக்கம் அப்படி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் இப்ப புதுசா வேற யாராவது இறக்கி விட்டு அவன் சுத்தமா போயிடும். ஏதாவது சீனியராவது இறக்கி விட்டா ஏதாவது டெபாசிட்டாவது தேருமோன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த நிலைமையிலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறது. வட இந்தியாவில் இன்னும் நிலைமை மோசம். நம்ம ஏதோ வட இந்தியாவில சிறப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். வட இந்தியாவில் இன்னும் மோசம். நீங்க அறிவிக்கப்பட்ட பாஜக வேட்பாளர்கள் ஆள விடுங்கன்னு தெரிஞ்சு ஓடுறான். குஜராத்ல 2 வேட்பாளர்கள், ரஞ்சன் பென்பட், பிகாஜி தாக்கூர். இதுல இந்த பிகாஜி தாக்கூர் மேல இவங்க வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் விசித்திரமான குற்றச்சாட்டா இருக்கு. என்னன்னா, அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராகவும் இவங்க பாஜக சொல்றாங்க. ஆனா அவர் சாதி மாறி, எனக்கு புரியல, இந்தியாவில சாதி எல்லாம் மாற முடியுமா என்ன? மதம் மாறலாம், சாதி மாற முடியுமான்னு தெரியல. அவர் சாதி மாறி அவர் பிகாஜி தாக்கூர் என்று தன்னை தாக்கூராக காட்டிக் கொள்கிறார் என்றும் பாஜகவினர் அங்கே குற்றம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு இன்றைக்கு செய்திகள் வருகிறது. இவங்க 2 பேரும், இந்த பிகாஜி தாக்கூரும் ரஞ்சன் பென்பட்டும் ஆள விடுங்க, நாங்க போட்டியிடலைன்னு ஒதுங்கி ஓடுறாங்க. இன்னொரு வேட்பாளர் உபேந்திரா ராவத், அவரு பாஜகவின் வலுவான கோட்டையாக சொல்லப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் எங்களுக்கு ஆள விடுங்க சாமின்னு அவங்க நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று அவர்களும் என்ன செய்கிறார்கள், பின்வாங்குகிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட தயங்கி பின்வாங்கும் நிலையை இன்னைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
மோடிக்கு தோல்வி கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள். நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல அதை காட்டுறேன், நீங்க பாருங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. மிரட்டி நன்கொடை பெற்றிருக்கிறார்கள். இவங்க மிரட்டி பிச்சை எடுத்திருக்கானுங்க. மிரட்டி பிச்சை, ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, மிரட்டி பிச்சை எடுத்து தமிழர்களை பார்த்து பிச்சை எடுக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், நீங்க வந்து எதுக்கு மழை வெள்ளத்திற்கு தரக்கூடிய நிதியெல்லாம் பிச்சை. குஷ்பு சொல்றாரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் பிச்சை. நீங்க எதுக்கு பிச்சை வாங்குறீங்க? தமிழர்களை பிச்சைக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு எதுக்கு வாக்கு பிச்சை கேட்டு தமிழர்களிடம் வருகிறீர்கள் நம்முடைய கேள்வி. நீங்க மிரட்டி பிச்சை வாங்கியிருக்கீங்க. நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்க பாருங்க. 41 நிறுவனங்கள், மொத்தம் 41 கம்பெனிஸ். இந்த 41 கம்பெனிஸ் என்னன்னா அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை சோதனையில் சிக்கிய நிறுவனங்கள். அதாவது பாஜக அரசு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் வைத்து 41 நிறுவனங்கள்கிட்ட சோதனை நடத்துறாங்க. சோதனை நடத்தி அந்த 41 நிறுவனங்களிடம் இருந்து மட்டும் 2471 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கியிருக்காங்க. எவ்வளவுங்க? 2471 கோடி ரூபாய் நன்கொடை இந்த 41 நிறுவனங்களிடம் இருந்து. எப்படி, நல்லா இருக்கா? மிரட்டி வருமான வரித்துறை அனுப்புறது, அமலாக்கத்துறையை அனுப்புவது, அனுப்பிவிட்டு ஒழுங்கா எனக்கு கட்சிக்கு நிதியை கொடு. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 2471 கோடி ரூபாய். இது வழிப்பறி கொள்ளையை விட மோசமாக இருக்கிறது. சொல்லுங்க, வழிப்பறி கொள்ளை இல்லையா அது? ரைட். இதுல 1698 கோடி உடனடியாகவும் 121 கோடி சோதனை நடத்தப்பட்ட 3 மாதங்களுக்குள்ளும் வழங்கப்பட்டுள்ளது. எப்படி? உடனே அப்படி சோதனை போன உடனே ரூபா, இன்னும் கொஞ்சம் வந்து 3 மாசத்துக்குள்ள டைம் தான் உனக்கு, 3 மாசம் தான் டைம், அதுக்குள்ள கொடுத்துரு, இல்ல கம்பி என்ன ஜெயிலுக்குள்ள போயிருவாய். இது ஒரு பொழப்பான்னு நான் கேட்கிறேன். அமலாக்கத்துறையை, சிபிஐயை, வருமான வரித்துறையை வைத்து மிரட்டி நிறுவனங்களிடம் இருந்து கோடிக்கணக்கில் நிதியை பெற்றிருக்கிறது பாஜக என்று நம்ம சொல்லல. இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞர் இந்த தரவுகளை இன்றைக்கு வெளியிடுகிறார். நல்லவேளை உச்ச நீதிமன்ற மாண்பமை நீதிபதிகள் இந்த விவரத்தை எஸ்பிஐ உடனடியாக சொல்லணும்னு சொன்னதுனால இன்னைக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்குது. நாட்டோரே, நல்லோரே, தமிழ் கேள்வி சொந்தங்களே, இந்த தகவல்களை எடுத்துட்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட. அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பாருங்க, எப்படி மிரட்டி எந்தெந்த கம்பெனிகிட்ட இருந்து தெளிவா வந்திருக்குது. இப்போ இதுல பாஜகவுக்கு நன்கொடை வழங்கிய 32 நிறுவனங்கள், இந்த 41 வழங்கியிருக்காங்க, இந்த 41 மிரட்டியிருக்காங்க. இது இல்லாமலும் வழங்கியிருக்காங்க. மொத்தம் 32 நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய, அதாவது பிஜேபி மோடி அரசிட்ட இருந்து 172 கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒப்பந்தங்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுற மாதிரி. இப்ப ரோடு போடுற கான்ட்ராக்ட் புரியுதுல உங்களுக்கு? ஒரு பெரிய பில்டிங் கட்டுற கான்ட்ராக்ட், பஸ் ஸ்டாண்டு கட்டுற கான்ட்ராக்ட், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி பிஜேபி கவர்மெண்ட் நிறைய கொடுப்பான்ல ஒப்பந்தங்கள், இந்த தொழிலை நீ பண்ணிக்கோ, இதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு. 41 நிறுவனங்களை மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க. இவங்க பணம் வாங்கின நிறுவனங்களில் 32 நிறுவனங்களுக்கு 172 ஒப்பந்தங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீ எனக்கு இவ்வளவு கொடுத்துரு, மக்கள் வரி பணத்திலிருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அத வந்து நான் உனக்கு தர்றேன், கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ, அதுல நீ காசு பாத்துக்க. மக்கள் எக்கேடு கட்டு போன நமக்கு என்ன, போலோ பாரத் மாதாக்கு ஜெய சொல்லிடுவோம், அவ்வளவுதான், மறந்து போகும் மக்களுக்கு அப்படின்னு. இதுக்கு பேரு தேசபக்தி, இதுக்கு பேரு ஊழல் ஒழிப்பு. ரைட்டு. தேர்தல் பத்திரங்கள் மூலம் 1751 கோடி நன்கொடையாக பெற்று, எவ்வளவுங்க? 1751 கோடி ரூபாய் நிறைய பெற்றிருக்காங்க. இவங்க மொத்தமா எல்லாம் சேர்த்து 13,000 கோடி ரூபாய் பெற்றிருக்காங்க. நாங்க இதுல ஒப்பீட்டுல 1751 கோடி ரூபாய் பெற்ற நிறுவனங்களிடமிருந்து 3.7 லட்சம் கோடி மதிப்புள்ள திட்டங்களுக்கு பாஜக என்ன செஞ்சிருக்கு, அந்த நிறுவனங்களுக்கு வழங்கி இருக்குது. அதாவது 1751 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்ற நிறுவனங்களுக்கு, பல நிறுவனங்கள், ஒருத்தன் 300 கோடி கொடுத்துருப்பான், ஒருத்தன் 500 கோடி கொடுத்துருப்பான், அப்படி வச்சுங்க 1751 கோடி ரூபாய். அந்த 32 நிறுவனங்கள் இவங்க திருப்பி கொடுத்த கான்ட்ராக்ட்ஸ், அதோட வேல்யூ எவ்வளவு? 3.7 லட்சம் கோடி. நல்லா இருக்குல்ல? 3.25 லட்சம் கோடி மதிப்புள்ள, 3.25 லட்சம், 1 லட்சம் இல்ல, 1 கோடி இல்ல, 3 கோடி இல்ல, 3.25 லட்சம் கோடி. எப்படி? நீங்க வாங்கினது 1751 கோடி. அப்போ
இத மாதிரி நீங்க பாருங்க, இந்த நாட்டுல இப்படியெல்லாம் இதற்கு முன்பு இந்தியாவுல நீங்க இதுதான் ஊழல் ஒழிப்பா? இமாலய ஊழல், தேர்தல் பத்திர ஊழல் தான் இந்தியாவினுடைய இமாலய ஊழல். இத வச்சுட்டு இவர் ஊழலை ஒழிக்க போகிறார். இதெல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்குல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இந்த ஒப்பீட்டை இன்னைக்கு நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கிறார். இவ்வளவு தூரம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாட்டை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி இன்றைக்கு வாக்குகளை கேட்டு மக்களிடம் வரப்போகிறார். நாம இவர்களுடைய ஊழலை அம்பலப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தி இணைய ஊடகத்தில் வந்த செய்தி, அதற்கான காணொலியை நான் தேடிட்டு இருக்கிறேன். அந்த செய்தி பாஜக வேட்பாளர், இன்னொரு வேட்பாளர் இப்படி சொன்னாருன்னு இன்னைக்கு அந்த செய்தி போட்டிருக்காங்க. இங்கே வட இந்தியர்கள் சென்னையில அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில போய் அவர் பிரச்சாரம் பண்றாரு. என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, நீங்கெல்லாம் எலெக்ஷன் வந்துட்டா 3 நாள் லீவு, வெள்ளி சனியார் லீவுன்னு நினைச்சு ஊருக்கு கிளம்பிடுறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் யார சொல்றாரு, தமிழர்களை சொல்லுகிறார். அவங்க பாருங்க 500 ரூபாய் வாங்கிட்டு கரெக்டா ஓட்டு போட வந்துடுறான் என்று மீண்டும் வட இந்தியர்களை உயர்த்தி தமிழர்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி அந்த வேட்பாளர் பேசியதாக இன்றைக்கு ஒரு ஊடகத்தில் செய்தி வெளியாகி இருக்கிறது. அது இது பாஜகவிற்கு தொடர்ச்சியா இதே வேலையா போச்சு. தமிழர்களை கொச்சைப்படுத்துறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு வட இந்தியர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, தமிழர்களை நீங்கள் தொடர்ந்து இப்படித்தான் இழிவுபடுத்துவீர்கள் என்று சொன்னால் எப்படி வடகிழக்கு மாநிலங்களில் நீங்கள் போட்டியிடவில்லையோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் போட்டியிடாதீங்க. தமிழ்நாட்டோட வாக்கு மட்டும் எதுக்கு உங்களுக்கு? தமிழருடைய வாக்குகள் எதற்கு? இப்ப தமிழர்களை நீங்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்துகிறீர்கள், அப்புறம் ஓட்டு கேட்டு மட்டும் வர்றீங்க. இது தவறு, இது ஏற்புடையதல்ல. பாஜகவிற்கு மக்கள் வாக்குகள் கேட்டு வருகின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்க தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும், தக்க பாடம் போடணும். ஏன் தமிழர்களை இழிவுபடுத்தினீர்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கணும். ரைட்டா? இப்ப வட இந்தியாவை நம்பித்தான் பாஜக இந்த 10 வருஷத்துல வட இந்தியால ஏதாவது நம்ம ராமர் கோயில சொல்லி வாக்கு கேட்டலாம், அதை சொல்லி கேட்டலாம். இது இப்போ ராமர் கோயிலையும் திறந்தாச்சு. நீங்க சிஏஏவையும் நாங்க அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டீங்க. பொது சிவில் சட்டத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கிட்டீங்க. இதெல்லாம் நாட்டுக்கு வளர்ச்சியானா? நீங்க சொன்னது இதனால 100 பேர், நான் என்ன சொல்றேன், சிஏஏவை கொண்டு வந்தோம், இந்தியாவில் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது, இந்தியாவில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்தது, பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைந்தது, இப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறோம், குறைந்தபட்சம் காஷ்மீர்ல அமைதியை நிலைநாட்டி விட்டோம், காஷ்மீர் வளர்ச்சி பெற்று விட்டது. சொல்ல முடியுமா? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கிவிட்டு காஷ்மீரை யூனியன் பிரதேசமெல்லாம் மாத்திட்டு இவ்வளத்தையும் பண்ணிவிட்டு இப்ப காஷ்மீருக்கு தேர்தலே நடத்த முடியல உங்களால. காஷ்மீருக்கு, ஏன்னா காஷ்மீர்ல நீங்கள் தேர்தல் நடத்தினால் படுதோல்வி அடைவீர்கள். எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கு ஓரணியில் திரண்டு நிற்கிறார்கள். காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்த அஞ்சுகிறீர்கள். அப்போ 3 வடகிழக்கு மாநிலங்கள்ல போட்டியிடவே அஞ்சுகிறீர்கள், காஷ்மீர்ல தேர்தல் நடத்தவே அஞ்சுகிறீர்கள், மற்ற மாநிலங்கள்ல குஜராத்திலையும் இன்ன பிற மாநிலங்களையும் உங்க பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் களத்திலிருந்து தெரித்து ஓடுகிறார்கள் இல்லையா? ஆனா நீங்க அப்படியே மக்களை இதுல ஊடகங்கள் கருத்து கணிப்பு, ஆஹா பாஜக பிரமாதம் அப்படின்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு உண்மையான பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை என்பது இதுதான் மக்களை. இதுதான் பாஜகவுடைய உண்மையான நிலை. இந்த தேர்தலில் முடிவுகளில் அது வெளிப்படும். அதையும் தாண்டி ஒருவேளை பாஜக ஏதேனும் இந்த மாதிரியான நிறைய தில்லுமுள்ளு வேலையை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த தில்லுமுள்ளுகளை பண்ணி ஏதேனும் பண்ணி ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் எழுதி வச்சுக்கோங்க, டீசல் பெட்ரோல்லாம் உங்களுக்கு 150 ரூபாய் தாண்டும், 120 ரூபாய் 150 ரூபாய் போய் நிற்கும். சிலிண்டர் விலையெல்லாம் 2000 ரூபாய், வீட்டுக்கு வாங்குற சிலிண்டர் 2000 ரூபாய். நீங்க 1000 ரூபாய் ஆகும்னு சொன்னப்போ யாரும் நம்பல, ஆக்கிட்டாரு மோடி. ஈஸியா சொல்றேன், டக்குன்னு 1100 1200 1300 1500 ஆக்கி 2000 ரூபாய் கொண்டு போய் விட்டுருவாரு. போல பாரத் மாதாக்கு ஜெய சொல்லிட்டு 2000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணும். நீங்க பாத்துக்குங்க. அதெல்லாம் மனதில் அதையெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, இந்த தேர்தல் என்பது மோடிக்கு ஓய்வு கொடுக்கும். அவர் நாட்டுக்காக நிறைய உழைக்கிறதா சொல்றாரு. பாவம், ஒருத்தர் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதனால ஐயா, நீங்க வீட்டில் ஓய்வெடுங்கள். நீங்க மூத்த தலைவராக ஆயிட்டீங்க, ரிட்டையர்ட் ஆகுங்க. நாங்க இந்தியாவை நல்லபடியா வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓய்வு கொடுப்போம். பாஜகவிற்கு இந்த தேர்தலில் தக்க பாடம் புகட்டோம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்விக்கு ஆதரவு தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு
விடைபெறுகின்றேன். குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.